சென்னையில் கடந்த ஒரே வார காலத்தில் 3 பெண்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கொலைக்கான காரணங்கள் பலவாக இருந்தாலும் அவை நிகழ்ந்துள்ள சூழல் என்பது அவர்களின் தனிமையை பயன்படுத்தி நடந்துள்ளன என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி நிகழ்ந்த குற்ற நிகழ்வுகளை பற்றிய பதிவை இப்போது பார்க்கலாம். சென்னை தியாகராய நகர் அபிபுல்லா சாலையில் உள்ள மாளிகை வீட்டில் தனியாக வசித்த சாந்தி என்ற மூதாட்டி கடந்த மாதம் 31ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். வயதான அவர் திருமணமாகாதவர். பெற்றோர் இறந்த பிறகு தனியாகவே இந்த மாளிகை வீட்டில் வசித்து வந்த சாந்தி கைகள் கட்டப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் அந்த தெருவில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் தென்படும் 2 நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கொலை பற்றி விசாரிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு தனிப்படை பெங்களூர் விரைந்துள்ளது. அவங்க எங்களுக்கு அத்தை பொண்ணு. எங்கள் தம்பி தான் வந்து எல்லாம் போவாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இடையில நேற்றுக்கு தீபாவளி டைம் ஃபோன் பண்ணி பேசினா போல. அப்புறம் நேற்றுக்கு 3 மணிக்குள்ளே எப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க போல. அப்போல்லாம் நல்லா பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் இது மாதிரி ஏதோ நடந்துருக்குது. ஆனால் நடந்தது எப்போ தெரியாது. ஆனால் காலையில் எங்கள் தம்பி ஃபோனே எடுக்கலையே அப்படி சொல்லிட்டு என்ன ஆச்சோ, ஏன்னா தனியாக இருக்காங்க இல்லைங்களா, உடம்பு சரியில்லையணும் அப்படின்னு பார்க்கலான்னு காலையில் வந்திருக்கா போல. அந்த மாதிரி ஆயிருக்கு. சென்னை மேற்கு மாம்பலம் குமரன் நகரை சேர்ந்த வழக்கறிஞர் லக்ஷ்மி சுதா நவம்பர் 2ஆம் தேதி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். கணவரை பிரிந்து 30 ஆண்டு காலமாக இவர் தனித்து வாழ்ந்து வந்தார். கொலையாளிகள் என சந்தேகிக்கப்படும் 2 குறித்து அந்த பகுதி காவலாளி தகவல் அளித்துள்ளதன் அடிப்படையில் விசாரணை நடந்து வருகிறது. ஒரு 2 பேர் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க, பச்சை சட்டை போட்டுக்கிட்டு. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு ½ அன் ஹவரில் 4:20க்கு ஒருத்தன் வரான். எங்கள் பேக்கை மாடிக்கிட்டு அந்த இடத்துக்கு அவங்களுக்கு ஃபோன் அடித்ததையும் கூட்டிகிட்டு போயிட்டான். நான் நாயை விட்டு அவங்களை பார்க்க நேரம் போயிட்டாங்க. இந்த சூழலில் 1000 விளக்கு மக்கீஸ் கார்டன் பகுதியில் தனலட்சுமி என்ற 45 வயது பெண்மணி வீட்டின் பின்புறம் சடலமாக மீட்கப்பட்டார். மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் கணவர் பழனி நேற்று முன்தினம் புகார் அளித்திருந்த நிலையில் தனலட்சுமி இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.